ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அன்புக்கு அடிமையானவங்க அப்படின்னே இவங்களை சொல்லலாம். ஸோ அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசியில் புதன் பகவான் இருக்கிறாரு. இந்த புதன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தியை ஆரம்பிக்கிறாரு. அதனால் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருங்க. அதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங். புதுசாக யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு 4 பேர் புதுசாக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம புதுசாக தொழில் செய்திடக்கூடாது. அவங்கள நம்பி ஒரு வேளை நீங்கள் வியாபாரத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகளையும் நஷ்டங்களையும் தான் கொடுக்கும். ஸோ வியாபாரத்தை தொடங்காமையே இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதா இருந்தால் கடகராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக யோசித்து சிந்தித்து பொறுமையாக செயல்படணும். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணத்திலேயே நம்ம போய் இறங்கிடக்கூடாதுங்க. கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அகலக்கால் மட்டும் வச்சிடவே கூடாது. ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அடுத்தவங்க பேசியே உங்களுடைய மனசை மாற்றிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதோடு மட்டும் கிடையாது, சூரியன் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் நுழையக்கூடிய ஒரு தருணம். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகச்சிறப்பான யோகங்களும் உருவாகுது. அந்த யோகங்கள் எல்லாமே கடகராசி நேயர்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படி சாதகமாக இல்லை. அதனால் எப்போதுமே கவனத்தோடு இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் நிறைய விஷயங்களை உங்களை செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுபகிரக பார்வை இருக்கிறது அப்படின்றதுனால பழைய கடன் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களால் அடைக்க முடியுங்க. அதுக்குரிய பணி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குமானா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. தங்கம், இரும்பு, மருத்துவம், கெமிக்கல் இது போன்ற வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியாபாரத்தை பார்ப்பீங்க, நல்ல லாபமும் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, மருத்துவர்களுக்கு லேத் பற்ற வச்சுருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம் சூப்பராக இருக்குங்க. அந்த தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க போகுது. இல்லை நான் தனியார் துறையில் தான் வேலை செய்துட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்கள அனுசரித்து தான் போகணும். ஸோ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கோபப்படுறதோ அல்லது ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறதோ இது தேவையில்லாதது. ஏன்னா உங்களுடைய வேலை பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது இந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கோபப்பட்டோ அவசரப்பட்டோ முடிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாகவே இருங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமானது இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுடைய திறமைகள் தான் காரணமாக இருக்க போகுது. எப்போதுமே கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முன் வச்சுட்டாங்க காலன்னா அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. என்ன தான் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலேருந்து பின்வாங்க முடியாதவர்கள் அப்படின்னா அது இவங்க தான். ஏன்னா எந்த காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை செஞ்சுடுவாங்க. அதனால் நீங்கள் பெருசாக இந்த டைம்லலாம் ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க. அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பணி கிடைக்க போகுது. புதிய ஊர்களில் உங்களுடைய கட்டுமான திட்டத்தில் நீங்கள் பெருக்க போகிறீங்க. ஸோ நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுவும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இப்போ கிடைக்குங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமே புதிய இடங்களில் வாகனங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க வாகனங்களில் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும்.
மேலும் இந்த டைமில் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களானது இருக்குது. இப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழப்பங்களானது ஏற்படும். ஸோ குழப்பத்தெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நீங்கள் குழப்பத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா படிக்கவே முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த டைமில் கடகராசிக்காரங்களே, அதுவும் 10th 11th 12th படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம பூஜைகள் செய்கிறதுனாலையோ அல்லது அன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் எழுந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வழிபாடுகள் செய்கிறதுனாலையோ நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் குறிப்பிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் எழுந்து படிக்க ஆரம்பிங்க. அதுவே போதும். அந்த டைமில் நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுடைய ஆழ் மனசில் போய் பதியும். எப்பயுமே நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. இந்த விஷயம் எல்லாருமே கட்டாயமாக செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. யார் ஒருவருக்கு சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்கணும், நல்ல கல்லூரியில் அடுத்தது உயர்கல்வி படிக்க ஆரம்பிக்கணும், வெளியில் போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கக்கூடியவங்க மட்டும் செய்தால் போதும். ஸோ இது கம்பல்சரியாக செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுடைய நலனுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். புதன் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கத்தாங்க செய்யும். ஸோ பெற்றோர்கள் கவனமாக உங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கோங்க. 2வது இடத்துல கேது இருக்கிறதுனால கோபமும் அதிகமாக தான் வரும். முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இதனால் வந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. இது வரைக்குமே பணம், தொழில், வியாபாரம் இப்படி பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ இனி அந்த நிலைமையெல்லாம் இல்லைங்க. அது எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு மாறப்போகுது. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் தொடர்ந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான். பெருசாக நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தினம்தோறுமே நீங்கள் பிள்ளையாரை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய அன்றாட வேலைகள் அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம், முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. சூரிய பகவான் வேறு ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா மாறப்போகிறாரு. எங்கன்னா 2வது இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கும், நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொடுப்பாரு. அதோட அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் நீங்களாம் ஏதாவது சிக்கல்களில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பகவான் 3வது இடத்துல இருக்கிறதுனால அலைஞ்சு திரிஞ்சு தாங்க எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அலைந்து திரிந்து செய்கிறோமே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் பஞ்சமாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. சுக்கிரன் 4ல் வேற மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் வீடு மாற்றம், கார் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கூடவே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் மறைந்து இருக்கிறாருங்க. இந்த மறைவு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு செலவுகளும் கூடவே தான் இருக்கும். நல்ல செலவுகளாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். புதுசாக நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் ஒரு சிலருக்குலாம் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12வது இடத்துல இப்போ இருக்கிறாருங்க. ஸோ ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. சக்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க அதுக்குரிய மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அது ரொம்ப நல்லது. சனி பகவான் வேறு 9வது இடத்துல இருக்கிறாருங்க. எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ சனி வக்ரமாக இருக்கிறதுனால 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த டைமில் முயற்சிகள் எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்குறது கூட தவறான ஒன்று தான். அதனால் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், நல்லா படிக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இருந்தாலுமே இந்த டைமில் அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது முதுகில், மார்பில் வலிலாம் ஏற்படுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனை செஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனிச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பால், தயிர், இளநீர் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அபிஷேகங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்த பூக்களை வாங்கி கொடுத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப நல்லது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அபிஷேகத்துக்கெலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க பிள்ளையாரை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. அதுவே போதுமானது. ஸோ இந்த பரிகாரங்களில் எது உங்களுக்கு எளிமையானதாக இருக்குது, எது உங்களால் செய்ய முடியுது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பிள்ளையாரை ரொம்பவே அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவங்க, எனக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இன்றையில இருந்து உங்களுக்கு விநாயகருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மாற்றங்களும் கிடைக்கும்.
உறுதியாக வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.